நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே புற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா புற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம். நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பெச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன். நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து எழ்களின்றி இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடித் தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாரே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்த்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. சிற்றம்பலம். பெரியோர்களே, ஆசிரியர் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் திருவாய் மலர்ந்தருடைய காஞ்சி புராணத்திலே திருநகரப்படலம், அதன்கண் காஞ்சிபுர நகரத்தினுடைய வருணனை, அதிலே வீதிகளினுடைய அழகினை கூறிக்கொண்டு வருகின்றார். அதுல புறநகர் அகநகர் என்று உள்ளே வந்து கடை வீதிக்கும் உள்ளே வருகின்ற பொழுது ஏனைய வீதிகளுடைய சிறப்பை கூறுகின்றார். அந்த வீதிகள் தோறும் மாளிகைகள் இருக்கின்றன. அந்த மாளிகைகளுடைய சிறப்பை எல்லாம் சென்ற வகுப்பிலே ஓரளவு பார்த்திருந்தோம். இப்பொழுது தொடர்ந்து அந்த வீடுகளுடைய சிறப்பை கூறுகின்றார். 76வது பாடல் முதல் பார்க்க வேண்டும். தெரித்த பன்மணி மாட மேல் திகழ்ந்த பொற்குடத்து விரித்த தன்கதிர் கடவுள் நின்று அசைதல் வேட்கோவர் திரித்து விட்ட சக்கரமெனலாகும் அத்திகிரி பறித்த பச்சை மண் என்னலாம் அதன் பயில் களங்கம். பலவிதமான ஒளிமிகுந்த ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு மாளிகையினுடைய மேல் மாடிகளிலும். அந்த மேல் மாடி உச்சியிலே ஒரு தங்க கலசம் வைத்திருக்கிறார்கள். எல்லா வீட்டிலையுமே ஒரு கோபுர கலசம் போல ஒரு கலசம், தங்க கலசம் வைத்திருக்கிறார்கள். அந்த கலசம் மிக உயரத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே முழு நிலவு என்பது அந்த கலசத்திலே வந்து தங்கும் பொழுது அந்த காட்சியானது அந்த ஊரிலே இருக்கின்ற குயவர்கள் அவர்கள் மண்ணினை, பச்சை மண்ணினை மேடாக்கி அந்த மண்ணின் மேல் தாங்கள் வனைகின்ற பானை சட்டி முதலியவற்றை உருவாக்குவதற்கென்று மேலே ஒரு சக்கரத்தை வைத்து அதனை சுழற்றி விடுவார்கள். அந்த சுழற்றி விடப்படுகின்ற சக்கரம் போல வட்டமாக இருக்கின்ற வெண்மதியானது காணப்படுகின்றது. அந்த சக்கரத்தை தாங்குவதற்கு அமைக்கப்பட்ட குமிக்கப்பட்ட மண்ணை போல மாளிகையின் மீது இருக்கின்ற பொன்மயமான கலசங்கள் காணப்படுகின்றன. அவ்வாறு இந்த சக்கரத்தை சுற்றிவிட்டு குயவர்கள் பணி செய்யும் பொழுது கீழே இருக்கின்ற மண்ணிலே ஒரு பகுதியானது அந்த சக்கரத்திலே சென்று ஒட்டி கொள்ளும். அந்த ஒட்டி கொண்ட பச்சை மண்ணை போல இந்த முழு நிலாவிற்குள்ளே காணப்படுகின்ற களங்கம் தெரிகின்றது என்று ஒரு தற்குறிப்பேற்றமாக சொன்னார். சிரமமான தற்குறிப்பேற்றம். பூமியிலிருந்து திங்களை பார்க்கும் பொழுது, முழு நிலவை பார்க்கும் பொழுது, அந்த முழு நிலவிற்கு இடையிலே அந்த நிலவிலே இருக்கின்ற கிரேட்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மேடு பள்ளங்கள், அவை சூரிய ஒளி படாத காரணத்தினாலே இங்கிருந்து பார்க்கும் பொழுது கரும் புள்ளிகள் போல தோன்றும். அதனை களங்கம் என்று கூறுவது இலக்கிய மரபு. களங்கம் என்றால் கரை, கரை என்று கூறுவது இலக்கிய மரபு. அது இந்த குயவருடைய சக்கரத்திலே ஒட்டி கொண்ட பச்சை மண் போல காணப்படுகின்றது என்று இந்த 76வது பாடலிலே கூறியிருக்கின்றார். அடுத்தது 77வது பாடல். நிறவு நித்தில தோரணை செழுங்கதிர் நிறைகள்
விரவி விண்ணெலாம் வெள்ளொளி விரித்தலான் அன்றே பறவை மேலெழும் போதும் வீழ் பருவத்தும் அல்லால் இரவி மண்டிலச் சேயொளி விளங்கிடா இயல்வே. சூரியன் உதிக்கும் போது சிவப்பாக இருக்கின்றான், சூரியன் மறையும் பொழுது சிவப்பாக இருக்கின்றான். ஆனால் இடைப்பட்ட நேரத்திலே சூரியன் வெள்ளொளி கலந்த பொன்னொளியோடு காணப்படுகின்றானே அல்லாமல் சிவந்த ஒளியோடு காணப்படவில்லை என்பதற்கு ஒரு காரணத்தை கற்பிக்கின்றார். சூரியன் கிழக்கு கடலிலே காலையிலே தோன்றும் பொழுது அந்த வைகறை நேரத்திலே காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற மாளிகைகள் முழுவதும் உள்ளும் வெளியிலும் முத்துக்கள் இழைக்கப்பட்டு முத்து தோரணங்களாகவே காணப்படுகின்றன. அந்த முத்தின் ஒளியானது சூரியன் மீது படாத காரணத்தினாலே சூரியன் தன்னுடைய இயற்கை ஒளியாகின்ற சிவந்த ஒளியோடு அருணனாக உதிக்கின்றான். மாலை நேரத்திலே அவன் மேற்கடலிலே விழும் பொழுதும் அந்த ஆங்கிள், அதாவது சூரியன் உதிக்கும் போது கிழக்கே உதிக்கின்றான், மறையும் பொழுது மேற்கே மறைகின்றான். அந்த ரெண்டும் எக்ஸ்ட்ரீம்லி கார்னர்ஸா இருக்கு. அந்த ஆங்கிள்ஸ் சரியா இல்லாத காரணத்தினால காஞ்சிபுரத்தினுடைய மாளிகைகளிலே இழைக்கப்பட்டிருக்கின்ற முத்துக்களின் ஒளியானது உதிக்கின்ற சூரியனிடத்திலும் மறைகின்ற சூரியனிடத்திலும் ஒழுங்காக படவில்லை என்பதனால சூரியன் தன் இயல்பான சிவந்த ஒளியோடு காணப்படுகின்றான். ஏனைய நேரங்களிலே இந்த முத்தின் ஒளி, முத்து தோரணங்களின் ஒளி அந்த சூரியன் மீது விழுகின்ற காரணத்தினாலே சூரியன் வெளுப்பாகத்தான் தோன்றுவானே அல்லாமல் தன்னுடைய இயற்கை நிறமாகின்ற சிவப்பாக தோன்ற மாட்டான். என்றால் என்ன பொருள்? காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற மாளிகைகள் தோறும் ஏராளமான முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் வெள்ளொளி என்பது சூரியனுடைய இயல்பான ஒளியை விட அதிகமானது என்ற ஒரு பொருளிலே இங்கு உயர்வு நவிர்ச்சி அணியாக, உயர்வு நவிர்ச்சி அணி மற்றும் தற்குறிப்பேற்றம் இரண்டும் கலந்து பாடியிருக்கின்றார். அடுத்த பாடலிலே திங்களுக்கும் இதே கதிதான் என்று கூறுகின்றார். திங்கள் செங்கதிராளன் என்று உரைப்பதே தேற்றம், அங்கண் நித்தில தோரணத்து ஒளியினில் அறிபோல் தங்கி வெண்கதிராயினன் அதற்குறிஞ்சான்று துங்க மாலையும் காலையும் சிவந்து தோன்றுவதே. திங்கள் இருக்கின்றானே அவனை வெள்ளொளி கொண்டவன் என்று உலகம் நம்புகின்றது. உண்மையிலே திங்களும் சூரியனை போல சிவந்த ஒரு சுடர் என்று சொல்லுவதுதான் நியாயம். அதுதான் நியாயம், இயல்பு. அந்த திங்கள் வெளுப்பாக தோன்றுவது கூட சூரியன் எந்த முத்துக்களின் ஒளி தன் மீது படர்வதனாலே வெளுப்பாக தோன்றுகின்றானோ அதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற மாளிகைகளிலே இழைக்கப்பட்டிருக்கின்ற முத்துக்களின் ஒளி இந்த திங்களின் மீதும் படுவதனால்தான் திங்களும் வெளுப்பாக தோன்றுகின்றான். அப்பொழுது திங்களுக்கும் இயல்பான ஒளி சிவப்பு ஒளிதான் என்பதற்கு என்ன சான்று என்று கேட்டால், சூரியனை போலவே திங்களும் கிழக்கில் உதிக்கும், மேற்கில் மறையும். நீங்கள்லாம் பார்த்திருப்பீர்கள். சூரியன் காலையில் உதித்து மாலையில் மறையும், திங்கள் மாலையில் உதித்து அதிகாலையில் மறையும். அவ்வளவுதான் வேறுபாடு. மற்றபடி சூரியன் சந்திரன் இருவருமே கிழக்கில் தான் உதிப்பார்கள், மேற்கில் தான் மறைவார்கள். அந்த இருவருமே உதிக்கும் காலத்திலே சிவந்து காணப்படுவார்கள், மறையும் காலத்திலும் சிவந்து காணப்படுவார்கள். உதிக்கின்ற திங்கள் சிவப்பு நிறம் கொண்டது, மறைகின்ற அந்த திங்களும் சிவப்பு நிறம் கொண்டது. அதிகாலையிலே திங்கள் மறையும் பொழுது நீங்க பார்க்கலாம், சிவப்பு நிறம் கொண்டது மறையும் என்பதனால திங்களுக்கும் இயல்பான ஒளி என்பது சிவப்பு தான். அது காஞ்சிபுரத்தினுடைய மாளிகைகளிலே இருக்கின்ற முத்துக்களின் ஒளியினால்தான் சூரியனை போலவே வெள்ளையாக காணப்படுகின்றது என்று கூறினார். ஆனால் சூரியன் திங்களை விட பிரகாசமாக காணப்படுகின்றது என்ற கேள்வி வந்தால், சூரியனிடத்தில் இயல்பான பொன்னொளியும் உண்டு, அந்த ஒளி திங்களிடத்திலே இல்லை என்பதனால திங்கள் என்பது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற முத்துக்களினாலே முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது, சூரியன் ஓரளவு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது என்ற வேறுபாட்டினை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அடுத்தது 79வது பாடல். அணங்கனார் நகைத்திடுந்தொரும் ஆங்கவர் வளர்த்த கணங்கொள் முல்லைகள் முகைப்பன அவர் நகை கவினை இணங்கி நாம் கவர்ந்து ஒளித்தமை அறிந்தனர் என்றே வணங்கி நாணினால் உடன் சிரித்திடுவது மானும். கவின் என்றால் அழகு,
மானும் என்றால் போலும் நிகர்க்கும் என்பது பொருள். அணங்கனார் என்றால் தெய்வ பெண்ணை போன்றவர்கள். அணங்கு என்றால் தெய்வத்தன்மை. தெய்வ பெண்ணை போன்றவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற மாதரார். அவர்கள் சிரிக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய சிரிப்பினை கண்டு அவர்கள் தங்கள் வீடுகள் தோறும் வளர்க்கின்ற முல்லை செடிகள் எல்லாம் அரும்பும். அதாவது அவையும் சிரிப்பதை போல காணப்படும். இந்த பெண்கள் சிரிக்கும் பொழுதெல்லாம் அவர்களால் வளர்க்கப்படுகின்ற முல்லை கொடிகளும் பூத்து குலுங்கி சிரிப்பதை போல் காணப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நான் உங்கள்ட்ட இருந்து ஒரு பொருளை திருடி இருக்கிறேன், நான் எடுத்து மறைச்சி வச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று நீங்கள் உங்கள் கண்ணினாலே காட்டுகின்றீர்கள். அப்பொழுது நம்முடைய களவு இவருக்கு தெரிந்து விட்டதே என்ற வெட்கத்தினாலே நான் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிப்பேன். அதை போல பெண்களுடைய சிரிப்பினை தான் முல்லை அரும்புகள் கவர்ந்து கொண்டிருக்கின்றன, கவர்ந்து கொண்டு ஒளித்து வைத்திருக்கின்றன. எங்கு ஒளித்து வைத்திருக்கின்றன? அவை அரும்பாக இருக்கும் பொழுது அந்த சிரிப்பு வெளிப்படாமல் மறைந்திருக்கின்றது என்பதனால பெண்களிடமிருந்து முதல் நாள் திருடிய சிரிப்பினை அடுத்த நாள் பகலிலே அரும்பாக இருக்கின்ற முல்லையானது ஒளித்து வைத்திருக்கின்றது. அதே நேரத்திலே நீங்கள் ஒளித்து வைத்திருப்பது எங்களுக்கு தெரியும் என்று அந்த பெண்கள் காட்டிக்கொள்ளும் பொழுது இரவு வந்து விடுகின்றது. அதனால வெட்கத்தினாலே உள்ளம் உடைந்து போய் அவர்களுக்கு தலைவணங்கி இரவு நேரத்திலே இந்த அரும்புகள் சிரிக்கின்றன. அது வெட்கத்தினால் சிரிப்பதாகும் என்று இந்த 79 பாடலிலே கூறுகின்றார். 80வது பாடல். ஆடகத்தீயல் மேல்நிலை மிசை அணங்கு அணையார் மாடகத்தனி யாழிசைக்கு உவந்து உறும் வான நாடகத்து வெண்களிற்றினை நளின மென்மலர் பூம் பாடகத்து அடி நடையினால் பருவரல் உறுப்பார். ஆடகம் என்றால் தங்கம். தங்கத்தினுடைய இயல்பு கொண்டிருக்கின்ற மேல்நிலை என்றால் மாடி. வீடுகளுடைய மேல்நிலை முழுவதும் தங்கத்தினால் வேயப்பட்டிருக்கின்றது. அந்த தங்கமயமான மாடியிலே மிசை என்பது 7ஆம் வேற்றுமை உருவு. அணங்கு அணையார் தெய்வ பெண்ணை போன்ற காஞ்சிபுரத்து பெண்கள் மாடக தனி யாழ் இசைக்கு அவர்கள் வீணையை வாசிக்கின்றார்கள், யாழினை வாசிக்கின்றார்கள். யாழுக்கும் வீணைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா, வீணைக்கு தொன்மையானது யாழ். தற்காலத்திலே நாம் பார்க்கின்ற வீணையிலே ஸ்வரஸ்தானங்களை பிரித்து காட்டுகின்ற மெட்டுக்கள் உண்டு. ஆங்கிலத்திலே ஃப்ரெட்ஸ் என்று சொல்வார்கள், FRETS, மெட்டுக்கள். ஸ்வரஸ்தானங்களை பிரித்து காட்டும், ஹார்மோனியத்தில் இருப்பதை போல. இங்கனும் பிரித்து காட்டாமல் வயலின் என்ற அந்த மேல்நாட்டு வாத்தியத்திலே இருப்பதை போல கம்பிகள் மெட்டுக்கள் இல்லாமல் நீளமாக நேரே இருக்கும் யாழிலே. அந்த யாழினைத்தான் நம்முடைய நீலகண்ட யாழ்ப்பாணர் அவர்கள் பயன்படுத்தினார். அந்த யாழிலும் வாசிப்பவன் அமர்ந்திருந்து தன் மடி மீது வைத்துக் கொண்டு யாழினை கிடத்தி வாசிக்கின்ற பாங்கில் அல்லாமல் பெருமான் சந்நிதியிலே பெருமானுக்கு அர்த்தஜாம தொண்டு செய்யும் பொழுது பெருமானை வணங்கிய வண்ணம் நின்று கொண்டே யாழினை இசைத்து கொண்டு பாட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு ஏற்ப ருத்ரவீணை என்று சொல்லப்படுகின்ற நின்ற நிலையிலே வாசிக்கப்படுகின்ற யாழ், அந்த யாழினை தானே அமைத்து தன்னுடைய இசை புலமையினாலே, எவ்வாறு ஆனாய நாயனார் தாம் வாசித்த புல்லாங்குழலை தானே அமைத்துக் கொண்டாரோ அதை போல இங்க என்ன பண்றாரு நம்முடைய நீலகண்ட யாழ்ப்பாணர், தானே தன்னுடைய ருத்ர யாழினை அமைத்துக் கொண்டு பாடுகின்றார். அந்த யாழிலே இந்த ஸ்வரஸ்தானங்களை காட்டுகின்ற மெட்டுக்கள் இல்லை. இருந்தாலும் நரம்புகளை எல்லாம் முடுக்கி வைக்கின்ற ஒரு ஸ்க்ரூ உண்டு, அதற்கு முறுக்காணி என்று பெயர். அந்த ஸ்க்ரூவினை தளர்த்தினால் இசை நரம்புகளிலே இருக்கின்ற ஸ்ருதி குறையும். அந்த ஸ்க்ரூவினை முடுக்கினால், டைட்டன் பண்ணினா
டைட்டன் பண்ணப்படுற அந்த நரம்பிலே இருக்கின்ற ஸ்ருதி கூடும். அப்படிப்பட்ட ஸ்க்ரூ உண்டு எப்பொழுதுமே. அதற்கு முறுக்காணி என்று பெயர். அது பழைய தமிழிலே மாடகம் என்ற சொல்லினாலே சொல்லப்பட்டது. மாடகத்து அணியாழ் இசைக்கு உவந்து, அந்த முறுக்காணியினாலே இசையானது, ஸ்ருதியானது நிர்ணயிக்கப்படுகின்ற ஒப்பற்ற யாழ். அந்த யாழினை மீட்டுகின்றார்கள் தேவ பெண்களை போன்ற காஞ்சிபுரத்து பெண்கள், பொன்மயமான தங்கள் மாடியிலே இருந்து கொண்டு, வீட்டு மாடிகளிலே இருந்து கொண்டு. யானைகளுக்கு இசை என்றால் பிடிக்கும். பெருங்கதை என்று ஒரு பழைய தமிழ் நூல், அதுல உதயணன் என்று ஒரு ஹீரோ, அவர் என்ன பண்றார், ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த யாழினை கொண்டு அதிலே இசையினை உண்டாக்கி யானைகளை எல்லாம் தம் வசப்படுத்துகின்றார். தி பைடு பைப்பர் ஆஃப் ஹாமெலின் என்ற கதை கேட்டிருப்பீர்கள். இசைக்கு பிள்ளைகள் மயங்குவார்கள், எலிகள் மயங்கும், பாம்புகள் மயங்கும், விலங்குகள் மயங்கும், மயில் மயங்கும், மாடுகள் மயங்கும், மானினங்கள் மயங்கும். இந்த கருத்துக்கள் எல்லாம் பல நூல்களிலே பார்க்கிறோம். ஆனாய நாயனார் புராணத்திலும் மானினங்கள், பசு இனங்கள், மயிலினங்கள் இவையெல்லாம் ஆனாய நாயனருடைய இசையிலே மயங்கின என்று பார்க்கின்றோம். அதே போல யானைகளும் மயங்கும், சிங்கங்களும் மயங்கும். அந்த யானைகளும் சிங்கங்களும் இசையிலே மயங்கி பகையை மறந்து ஒன்றோடொன்று அந்த முகம் உராசிக்கொண்டே உராய்ந்து கொண்டே ஆனாயனார் புல்லாங்குழல் வாசிக்கின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தன. அதுபோல புல்லிரை வாயிலே கொண்டிருக்கின்ற புல்வா என்று சொல்லப்படுகின்ற மானும் புலியும் சேர்ந்து ஒரே துறையிலே நீர் குடிக்க வந்து சேர்ந்தன. இசையினாலே மயங்கி தங்களுடைய இயல்பான பகையை மறந்து இவ்வாறு நிகழ்ந்தது என்று ஆனாயனார் புராணம் கூறுகின்றது. அப்படி இசையிலே மயக்கம் கொண்டவை யானைகள். அதுல தேவருலகத்து வெள்ளை யானையாகின்ற ஐராவதம் இந்திரனுடைய யானை. அதை பற்றி கூறுகின்றார். மாடகத்தனி யாழ் இசைக்கு உவந்து உறும், அதிலே ஆசைப்பட்டு அங்கு வந்து செல்கின்ற வான நாடு அகத்து வெண்களிறு. வான நாடு என்றால் சொர்க்கம், அங்கு இருக்கின்ற வெண்களிறு ஐராவதம் என்ற யானை இங்கு வந்து சேர்கின்றது. வந்து சேர்ந்த இவர்கள் வீணையை வாசித்து விட்டோ அல்லது அதனை கேட்கின்ற ஏனைய பெண்களோ அப்படி தங்களுடைய புறத்தை அசைத்து கொண்டு மென்மையாக நடந்து செல்கின்றார்கள். அந்த நடை என்பது பெண் யானையின் நடையை போல இருக்கின்றது. பெண்களுடைய நடை என்பது பெண் யானையின் நடையை போல இருக்கின்றது. அவர்கள் நளின மென் மலர்ப்பூம் பாடகத்து அடிநடையினால் தங்களுடைய தாமரை போன்ற மென்மையான அழகான, பாடகம் என்பது கொலுசு, கொலுசு அணிந்திருக்கின்ற பாதங்களுடைய நடையினாலே யானையின் நடையை அவர்கள் என்ன பண்றாங்க, இமிட்டேட் பண்றாங்க. அந்த ஐராவதமாகின்ற யானைக்கு இந்த நடை தனக்கு வரவில்லையே என்ற வருத்தம் ஏற்படுகின்றது. பருவரல் என்றால் மன வருத்தம். அந்த வருத்தத்தை உறுப்பார் என்றால் உண்டாக்குவார். இந்த பெண்கள் இசையிலே வல்லவர்களாய் இருப்பதோடு அல்லாமல் நடையிலும் நம்மை விட சிறந்து விளங்குகின்றார்களே என்ற அந்த மன வருத்தமானது யானைகளுக்கு உண்டாகின்றது என்று கூறினார். அதாவது இவர்கள் யானையை விட சிறப்பாக நடக்கின்றார்கள் என்பது பொருள். 81வது பாடல். பழிக்கு மேல் நிலத்து அன்னலார் பனை முலை ஞமுங்க களிக்கும் ஆடவர் தமை தழி காமப்போர் கலவி விளைக்கும் ஆற்றலை குறவன் இல் விழைந்தவன் ஒரு சார் ஒளித்திருந்து காண்போன் என சுருங்கையுள் நுழையும். பளிங்கு, அதான் பளிக்கு என்று எதுகை நோக்கி வலித்திருக்கின்றது. பளிக்கு மேல் நிலத்து என்றால் பளிங்கினால் ஆகிய மேல் மாடம் இருக்கின்றது. அது எப்படின்னா டெரஸ். அந்த டெரஸ் என்பது நிலவினை பார்த்தது போல் இருக்கும், அல்லது அது மேற்கூரை இடப்பட்டிருந்தாலும் நில ஒளி உள்ளே வருவதற்கு பலகனி என்று சொல்லப்படுகின்ற ஜன்னல் வழியாக வழி செய்யப்பட்டிருக்கும். அதாவது மேல் மாடியிலே இருக்கின்ற ஒரு ரூம், அந்த அறையானது பளிங்கு கற்களினாலே ஆனது, சில்லென்று இருப்பதற்காக. இரவு நேரத்திலே அது சில்லென்று இருக்கும். அது இல்ல தலைவனும் தலைவியும் கணவனும் மனைவியும் இன்புற்று இருப்பதற்காக உண்டாகிய பெட்ரூம். அதற்குள்ளே நில ஒளி வர வேண்டும் என கலவியிலே ஒளி வேண்டும் என்பதனால இயற்கையான நில ஒளியை வரவிடுவதற்காக அங்கு ஜன்னல் அமைக்கப்பட்டிருக்கும். ஏனையோர் பார்க்க முடியாதபடி அது மூடப்பட்டிருந்தாலும் கூட நிலவு உள்ளே வரும். அதற்கு ஒரு தற்குறிப்பேற்றம் செய்கின்றார்.
அங்கு இருக்கின்ற ஆணும் பெண்ணும் பனை முலை எமுங்க கழிக்குமானவர். பெண்ணினுடைய பருத்த முலையானது நெசுங்கும் வண்ணம் அவர்களோடு இன்புறுகின்ற ஆடவர் அந்த தம்முடைய கணவன்மாரை தழுவிக்கொண்டு காமமாகின்ற ஒரு போரினை செய்கின்றவர்கள். ஆசையாகின்ற போர், அதனை கலவி என்றும் சொல்லலாம், போர் என்றும் சொல்லலாம். போர் வடிவத்திலே இருக்கின்ற கலவி என்றால் போர்க்கலவி, கலவியாகின்ற போர் என்று கொண்டால் கலவி போர். எப்படியா இருந்தாலும் போரிடுவதை போல காணப்படுவது, ஆனால் அன்பினாலோ இன்பத்தினாலோ அடையாளம் அறியப்படுவது. அங்கு சண்டை நிகழ்வதை போல காட்சி இருந்தாலும் கூட அன்புதான் நிகழ்கின்றது. அதனை கலவிப்போர் என்று சொல்லலாம். அந்த கலவிப்போர் விளைக்கும் ஆற்றலை அறிந்து கொள்வதற்கு திங்கள் விரும்பினாராம். திங்கள் எப்படிப்பட்டவன்னா, அவன் குணக்கேடு கொண்டவன். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருக்கின்ற நிலையிலே அதனை ரகசியமாக பார்க்க விரும்புபவர்கள் குணக்கேடர்களாக தான் இருப்பார்கள். அப்படி இந்த திங்கள் குணக்கேடன் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், இவன் ஏற்கனவே குரவன் இல் விழைந்தவன் என்று ஒரு புராண கருத்தினை கூறுகின்றார். அதாவது திங்கள் தன்னுடைய குருநாதனாலே சபிக்கப்பட்டுத்தான் அவன் தன் கலைகளை நாள்தோறும் இழக்கின்றான். அதற்கு க்ஷயரோகம், குஷ்டரோகம் என்று பெயர், வெண்குஷ்டம். அதற்கு காரணம் அவன் தன்னுடைய குருநாதனுடைய மனைவியே விரும்பினான். வியாழ பகவானுடைய மனைவியாகின்ற தாரையை விரும்பி அவளோடு சேர்ந்த காரணத்தினாலே வியாழ பகவானாலே அவன் இந்த க்ஷயரோகம் ஏற்படும் வண்ணம் சபிக்கப்பட்டான் என்பது புராண வரலாறு. ஆகவே அப்படி ஒரு கேரக்டர் மோசமானவன் இந்த திங்கள் என்பதனால இவன் மட்டும் அந்த பளிங்கு அறைக்குள்ளே சுருங்கையுள் நுழையும். சுருங்கை என்றால் ரகசிய வழி, பாதாள வழி என்று சொல்றோம். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு கோயில்ல சொல்லுவாங்க, இங்க கோவில்பட்டியில இந்த கோயில்ல இருக்கிற இந்த பாதாள அறை வழியா போனா மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கு ரகசிய வழி, சுருங்கை என்று பெயர். பூமிக்குள் உண்டாக்கப்படுகின்ற டனல். இன்றைக்கும் எதிரி நாடுகளிடையே அந்த எல்லை பகுதியிலே இந்த சுருங்கை வழிகளை அந்த பகை நாடுகள் எல்லாம் உண்டாக்கி வைத்திருப்பார்கள். பகை நாட்டிற்குள்ளே சென்று தாக்குவதற்கு வசதியாக ஹமாஸ் என்பவர்கள் சுருங்கை வழிகளை எல்லாம் இஸ்ரேலுக்குள்ள உண்டாக்கி இருக்கிறார்கள். பாகிஸ்தான் கூட அந்த சுருங்கை வழியெல்லாம் நம்முடைய நாட்டிற்குள்ளே எல்லை பகுதியிலே உண்டாக்கி இருக்கிறார்கள். அந்த சுருங்கை வழிகளை அவ்வப்பொழுது கண்டுபிடித்து நாம் அடைத்து வருகின்றோம். அதே போல இருக்கின்ற ரகசிய வழி, கள்ள வழிக்கு சுருங்கி என்று பெயர். ஆனால் இங்கு அது ரகசிய வழியை குறிக்கவில்லை. நில ஒளி உள்ளே வர வேண்டும் என்பதற்காக டெலிபரேட்டாக விரும்பிய இந்த தலைவனும் தலைவியும் அமைத்திருக்கின்ற பலகணியாகின்ற ஜன்னலை குறிக்கின்றது. அந்த ஜன்னல் வழியாக ஒளிந்திருந்து பார்ப்பவனை போல இந்த திங்களானவன் உள்ளே நுழைகின்றான் என்று அவனை பற்றி கூறினார். இதனுடைய பொருள் என்னன்னா, திங்களுடைய ஒளியை மட்டும் உள்ளே விடும் வண்ணம் அந்த அறையானது சிறப்பாக கட்டப்பட்டிருக்கின்றது. அதுதான் அந்த வீட்டிற்குரிய தலைவனும் தலைவியும் கூடி இன்புறுகின்ற சயன அறை, பள்ளி அறை என்பது பொருள். அடுத்தது 82வது பாடல். மேல் நிலத்து அறமியத்திடை துயிலும் மெல்லியலார் ஆனனத்து எழில் கவர்ந்து செல் மதியினை அவர் தம் கான் அலர்குழல் காரளி பின்தொடர்ந்து உதைப்ப ஈனமுற்ற அத்தழும்பு வான் கரையன இலங்கும். மேல் நிலத்துனா இன்னும் பல வீடுகள், அந்த வீடுகளில் இருக்கின்ற மாடிகள், அதான் மேல் நிலம். அங்கு அரமியத்திடை துயிலும். அரமியம் என்றால் என்ன அப்படின்னா நிலாமுற்றம். ஒரு வீட்டிலே இருக்கின்ற பல பெண்களும் சேர்ந்தார் போல அந்த நிலா முற்றத்திலே ஒரு டார்மெட்டரி அகாமடேஷன் மாதிரி அந்த கோடை காலத்திலே இரவு நேரத்திலே குளிர்ந்த காற்று வீசும் வண்ணம், நில ஒளி தங்கள் மீது படும் வண்ணம் மெய்மறந்து உறங்குவார்கள். அவ்வாறு உறங்குகின்ற மென்மையான இயல்பு கொண்ட பெண்கள், அவருடைய முகமெல்லாம் முழு மதி, திங்களை போல, முழு நிலவை போல காணப்படும். அந்த முகத்தினுடைய அழகினை கவர்ந்து செல்கின்றது வானத்திலே ஊர்ந்து செல்கின்ற திங்கள். அவர்கள் உறங்கும் பொழுது அவர்கள் அறியாமல் அவர்கள் முகத்தின் அழகை
வானத்திலே ஊர்ந்து செல்கின்ற திங்களானது திருடி கொண்டு செல்கின்றது. இதனை கண்டவுடன் அந்த பெண்களுடைய கூந்தலிலே வாழ்கின்ற கரிய வண்டு கூட்டங்கள் அந்த திங்களை தொடர்ந்து சென்று விண்ணிலே சென்று தாக்குகின்றன, தாக்கி கடிக்கின்றன, உதைக்கின்றன. அதனால் ஏற்பட்ட தழும்புதான் இன்றைக்கு பூமியிலிருந்து பார்க்கும்போது திங்களிலே காணப்படுகின்ற களங்கம் அல்லது கரை என்று ஒரு உயர்வின விருச்சியோடு அமைந்த தற்குறிப்பேற்றத்தை கூறுகின்றார். இந்த வண்டுகள் இவ்வாறு சினப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த கூந்தலிலே அவர்கள் நல்ல வாசனையான மலர்களை சூடியிருக்கின்றார்கள். அந்த வாசனையினாலே ஈர்க்கப்பட்ட வண்டுகள் அந்த மலர்களிலே தங்கி தேனை உண்டு அவையும் உறங்குகின்றன என்ற காரணத்தினாலே தங்களுக்கு உதவி செய்த பெண்களுக்கு அவர்கள் அறியாமல் ஒரு ஆபத்து வரும் பொழுது, அதாவது அவருடைய முக அழகு திருடு போகும் பொழுது அதற்கு சினந்து அவர்கள் திங்களோடு இந்த வண்டுகள் சண்டை போடுகின்றன என்று கூறினார். 83வது பாடல். உங்கண் மாதரார் முகத்து எழில் நோக்கி ஓர் வடிவம் கங்கள் நான்குளான் படைத்ததில் அவயவம் காண்பான் அங்கண் முன்னுற வகுப்புழி அஞ்சனம் குலைய பங்க முற்றதென்று ஒழித்ததை மதியன பகர்வார். ரொம்ப அதிகமா சொல்றாரு. வானத்துல திங்கள் என்று இருப்பது என்ன தெரியுமா? உண்மையில உங்கண் மாதரார், ஊ என்பது ஒரு சுட்டு எழுத்து. அ இ உ என்ற மூன்றும் தமிழிலே சுட்டெழுத்துக்கள் என்று சொல்லப்படுவன. அந்த, இந்த, உந்த என்ற சுற்று சொற்களை அவை உண்டாக்கும். அவை, இவை, உவை. அத போல அங்கண், இங்கண், உங்கண் என்றால் அங்கண் என்றால் அவ்விடத்தில், இங்கண் என்றால் இவ்விடத்தில், உங்கண் என்றால் ஊவிடத்தில். இந்த ஊ என்பதே நாம எல்லாம் பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இதற்கு ஒரு பயன் உண்டு. என்ன பயன் அப்படின்னு கேட்டா, தொலைவிலே இருக்கின்ற ஒரு பொருளை சுட்ட வேண்டும் என்றால் அங்கு உள்ளது என்று சொல்லணும். மிக அருகிலே இருக்கின்ற ஒரு பொருளை சுட்ட வேண்டும் என்றால் இங்கு உள்ளது என்று சொல்ல வேண்டும். இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையிலே, மிகுந்த தொலைவிலும் இல்லை, மிக நெருக்கத்திலும் இல்லை, இடைப்பட்ட நிலையிலே இருக்கின்றது என்று சொன்னால் உங்கு உள்ளது என்று சொல்ல வேண்டும். இந்த 3 சுட்டுக்களையும் அருமையாக ஒரு திருக்கோவையார் பயன்படுத்துகின்றது. தலைவியை உடன்போக்கினாலே தன்னுடைய ஊருக்கு அழைத்து வருகின்றான். களவிலே தலைவன். தலைவனுடைய ஊர் என்பது தில்லை சிற்றம்பலம். தலைவிக்கு ஊர் என்பது திருக்குற்றாலம் என்று கொள்வோம். திருக்குற்றாலத்திலிருந்து நெடுந்தொலைவு இவர்கள் காட்டிலும் மேட்டிலும் பாலையிலும் நடந்து தில்லைக்கு வந்து விட்டார்கள். தில்லைக்கு வந்து விட்டோம் என்று இப்பொழுது தலைவன் தலைவிக்கு அறிவிக்கின்றார். முதலிலே அவர்கள் வீட்டிற்கு வரவில்லையாம். தில்லையை நுழையும் பொழுதே தில்லை இப்படி இருக்கும் என்று நகரிலே காட்டுகின்றார். பிறகு நகரிலே இருக்கின்ற அற்புதங்களை காட்டுகின்றார். காட்டிவிட்டுத்தான் வீட்டிற்கு வருகின்றார். இது எதை நமக்கு நினைவூட்டுகின்றதுன்னு கேட்டா, ஆளுடைய பிள்ளையாரை காண்பதற்காக காழியில் இருந்து சிவபாத இருதயர் ஆலவாய்க்கு வருகின்றார். அவர் ஆளுடைய பிள்ளையார் இருக்கின்ற மடத்தினை வினவிக்கொண்டு தன்னுடைய பிள்ளையை பார்க்க வருவதற்கு முன்பாக முதலிலே கோயிலுக்கு சென்று பெருமானை வணங்குகின்றார். அதே போலவே திருவாரூரிலே நம்பி ஆரூரை பார்ப்பதற்காக கொடுங்கோளில் இருந்து நெடுந்தொலைவு பல நாடுகளை கடந்து தில்லையிலே தரிசித்துக் கொண்டு முறையாக திருவாரூருக்கு எழுந்தொழுகின்றார் களரி தெளிவார் என்கின்ற சேரமான் பெருமாள் நாயனார். அவர் வருவதை அறிந்து அவரை எதிர்வரவேற்கின்றார் நம்பி ஆரூரர். அவரை தன் இல்லத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு முன்பாக முதலிலே திருக்கோயிலுக்கு அழைத்து சென்று பெருமானை தரிசனம் செய்விக்கின்றார் என்பதனால அடியார் பெருமக்கள் எல்லாரும் எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல சாமி தரிசனம் பண்ணணும். அப்புறம்தான் இந்த லக்கேஜ் எங்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு வர வேண்டும் என்பதை நமக்கு திருமுறைகள் காட்டுகின்றன. அதே போல தில்லை அம்பலவான பெருமானிடத்திலே மாறாத திருவடி பற்று கொண்ட தலைவனும் தலைவியும், தலைவன் தலைவியை முதல் முறையாக தில்லைக்கு இட்டு வருகின்றான். அப்பொழுது அவன் அந்த பரிசு உரைக்கின்றான். திருக்கோவையார் 223வது பாடல். உடன்போக்கு என்ற 16வது அதிகாரத்தில 30வது துறை பரிசு உரைத்தல். பதி என்றால் ஊர். தில்லையாகின்ற ஊரினுடைய தன்மையினை எடுத்து கூறுகின்றான். செய் குன்று உவை இவை சீர்மலர் வாவி விசும்பி இயங்கி
நைகின்ற திங்கள் எய்ப்பாரும் பொழில் அவை ஞாங்கர் எங்கும் பொய் குன்ற வேதியர் ஓதிடம் உந்திடம் இந்திடமும் எய் குன்றவார் சிலை அம்பலவர்க்கு இடம் எந்திழையே. தில்லையை அறிமுகப்படுத்தும் பொழுது செய்குன்று உவை என்று சொல்கின்றார். சற்று தொலைவிலே கண்ணால் காணப்படும், ஆனால் அருகில் இல்ல, பார்த்தால் தெரியுமே தவிர பக்கத்தில் இல்ல, அதான் உவை. அவை எவைன்னு கேட்டா செய்குன்று, குன்று போல் செய்யப்பட்ட ஆர்டிபிஷியல் ஹில்லாஸ். தில்லை மருத நிலம் மற்றும் நெய்தல் நிலம் என்பதனால அங்கு குறிஞ்சி கிடையாது. அருகிலே இருக்கின்ற முதுகுன்றத்தை போல குறிஞ்சி நிலம் அங்கு இல்லை என்பதனால தில்லையிலே குன்றுகள் வேண்டும், பிள்ளைகள் ஏறி இறங்கி விளையாடுவதற்கு என்பதற்காக செம்மண்ணினாலே குன்றுகளைப் போல செய்து வைத்திருக்கிறார்கள் தோட்டங்கள் தோறும். அவற்றை காட்டுகின்றான் தலைவிக்கு. தலைவி குற்றாலத்திலிருந்து வருபவள். உங்கள் ஊரிலே செய்யப்படாத குன்றுகள் இருக்கின்றன, எங்கள் ஊரிலே உங்கள் ஊரிலிருந்து வருகின்ற உன்னை போன்றவர்கள் ஏமாந்து போகாமல் இருப்பதற்காக குன்றுகளை செய்து வைத்திருக்கின்றோம் என்று நகையாடுவதை போல உவை என்று சொன்னால் இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் கண்ணால் காணப்படுகின்ற தொலைவிலே இருக்கின்ற இந்த உவையெல்லாம் செய்குன்று, செய்யப்பட்ட குன்றுகள் என்று ஊ என்ற சுட்டினை பயன்படுத்துகின்றார். இவை சீர்மலர் வாவி. ஆனால் தலைவனும் தலைவியும் பேசிக் கொண்டிருக்கின்ற இடத்திற்கு அருகிலேயே குவளைகளும் தாமரைகளும் பூத்துக் குலுங்குகின்ற ஒரு குளம் இருக்கின்றது. அந்த குளம், பல குளங்கள் இருக்கின்றன. அந்த குளங்களை காட்டி இவை சீர்மலர் வாவி, பெருமையோடு கூடிய மலர்கள் பூத்திருக்கின்ற வாவி என்றால் குளம், இவையெல்லாம் குளங்கள். சரி, தொலைவிலே ஒரு சோலை இருக்கின்றது. அது அருகிலே இருக்கின்ற குளங்களை தாண்டி இடையிலே இருக்கின்ற செய்குன்றுகளையும் தாண்டி மிகுந்த தொலைவிலே இருப்பவை அந்த சோலைகள். அந்த சோலைகள் உயரமாக வளர்ந்திருக்கின்றன. அந்த சோலைகள் இருக்கின்றனவே, அவை விசும்பிலே இயங்குகின்ற திங்களானது அது சோர்ந்து போய் ஓய்வு எடுக்க வேண்டும் என்றால் அந்த சோலைகளிலே உயரமாக வளர்ந்திருக்கின்ற மரத்தின் கிளைகளிலே தங்கி ஓய்வெடுத்து செல்லும் என்று அறிமுகப்படுத்துகின்றார். அவ்வளவு உயரமான சோலை அது தொலைவிலே இருக்கின்றது. விசும்பி இயங்கி நைகின்ற திங்கள் எய்ப்பாரும் பொழில் அவை என்று அவை என்றதை சொன்னார். இப்பொழுது உவை, இவை, அவை என்ற 3 சுட்டுக்களையும் நமக்கு குருநாதர் பயன்படுத்தி காட்டுகின்றார். அவற்றை மீண்டும் பயன்படுத்துவார். எப்படின்னு கேட்டா, ஞாங்கரெங்கும் பொய்குன்ற வேதியர் ஓதிடம் உந்திடம். இப்பொழுது திருக்கோயிலுக்குள் அழைத்துக் கொண்டு வந்து விட்டார். திருக்கோயிலுக்குள் அழைத்துக் கொண்டு வந்தால் திருமாளிகை சுற்று என்ற பெரிய பிராகாரம் இருக்கின்றது. அதற்கு உள்ளே கொடிமரம் இருக்கின்ற மனோமய பிராகாரம் இருக்கின்றது. அதனை கடந்து வந்தால் 21 படியை கடந்து வந்தால் முதலிலே தேவசபை என்கின்ற பேரம்பலம் இருக்கின்றது. அதனையும் கடந்து வந்தால் பெருமான் விளங்குகின்ற சிற்சபை, அதற்கு முன்னால் இருக்கின்ற அர்த்தமண்டபம் வாய்ந்த கனகசபை, இந்த கொடிமரத்திற்கு அருகிலே இருக்கின்ற நடன சபை, இவையெல்லாம் காணப்படுகின்றன. இவ்வாறு அருகிலே வரும்பொழுது பெருமானுடைய சிற்சபையை சுற்றி உள்ள சுற்றிலும் அதற்கு வெளியிலே இருக்கின்ற மனோமய பிராகாரத்திலும் அந்தணர்கள் 4 விதமான வேதங்களையும் அன்றாடம் ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள், நித்திய பாராயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தினைத்தனே வேதம் குன்றா தில்லை சிற்றம்பலம் என்று அப்பர் பெருமானாலும், வேதங்கள் தொழுதேத்தும் விளங்குதில்லை கண்டேனே என்று திருவாசகத்தாலும் சிறப்பாக சொல்லப்பட்டது. தில்லையிலே அன்றாடம் வேதமானது ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்ற செய்தி என்பதனால அந்த வேதியர்கள் வேதம் போதுகின்ற இடங்களை காட்டும் பொழுது இப்பொழுது தில்லை அம்பலவாணருடைய சபைக்கு நேரிலே இருந்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனால அந்தணர்கள் வேதம் போதுகின்ற இடம் என்பது சற்று தொலைவில் உள்ளது. ஆனால் கண்ணால் பார்க்க முடியும், காதாலும் கேட்க முடியும். அப்பொழுது கண்ணால் பார்த்து காதால் அந்த வேத ஒலியை கேட்கும் வண்ணம் இருக்கின்ற அந்தணர்கள் மாடந்தோறும் வேதம் போதுகின்ற அந்த இடங்களை ஞாங்கர் எங்கும் என்றால் சுற்றி எல்லா இடத்திலும், பொய் குன்ற என்றால் பற்று நீங்கும் வண்ணம், வேதியர் ஓதிடம் உந்திடம் என்று ஊ என்ற சுட்டினை பயன்படுத்துகின்றார். வேதியர்கள் வேதங்களை ஓதுகின்ற இடம் என்பது சற்று தொலைவில் உள்ள அந்த பாராயண மண்டபம். இந்திடமும்
இந்த இடம் என்று மிக அருகிலே சுட்டும் பொழுது கண்ணெதிரிலே பெருமானை காண்கின்றோம். அந்த சிற்சபையிலே பொற்சபையிலே அனவரத ஆனந்த நடனம் புரிகின்ற பெருமானுடைய தூக்கிய திருவடியை நேருக்கு நேர் காண்கின்றோம். அப்பொழுது இந்த இடம் என்று சபையானது சொல்லப்படுகின்றது. இந்த இடமும் இந்த இடமானது எய்குன்ற வார்சிலை அம்பலவர்க்கு இடம் எந்திழையே. ஒரு மலையினையே எய்யத்தக்க வில்லாக வளைத்த அம்பலவாணருடைய இடம் என்பது அழகிய ஆபரணங்களை தாங்கியிருக்கின்ற பெண்ணே, இந்த இடம் என்பது பெருமானுடைய கருவறையாகின்ற சிற்சபையாகும் என்று அருகிலே இருக்கின்ற சபையினை காட்டுகின்றான். அப்பொழுது வீடு எங்கிருக்கின்றது? நாம் அன்றாடம் பெருமானை 6 காலமும் தரிசிக்கும் வண்ணம் நம்முடைய இல்லமானது பெருமானுடைய திருக்கோயிலுக்கு அருகிலேயே புறத்தே ஒரு வீட்டிலே இருக்கின்றது என்பது பொருள். இந்த பாடல் தில்லையினுடைய சிறப்பை கூறுவதோடு மட்டுமில்லாமல் அ இ உ என்ற 3 சுட்டுக்களும் எப்படி எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற சிறப்பினை நமக்கு காட்டுகின்றன. அதுல யாரும் பயன்படுத்துவதில்லை என்பதனால அந்த ஊ என்ற சுட்டினை இங்கு நமக்கு மாதவ சிவஞான முனிவர் பயன்படுத்துகின்றார். உங்கன் என்று சொன்னால் அந்த காஞ்சிபுரத்திலன்னு அர்த்தம். அப்பொழுது ஏன் ஊ என்பதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. காஞ்சிபுரத்தை புறத்தே வைத்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். காஞ்சிபுரத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே காஞ்சிபுரம் நமக்கு தொலைவிலும் இல்லை. காஞ்சிபுரத்தை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம், அதனை நேரே சென்று பார்க்கவில்லை என்பதனால அது அருகிலும் இல்லை. இப்பொழுது பேசப்படுகின்ற காஞ்சிபுரம், வர்ணிக்கப்படுகின்ற காஞ்சிபுரம் தொலைவிலும் இல்லை, கருத்துக்கு தொலைவில் இல்லை, கருத்துக்குள் இருக்கின்றது, ஆனால் கண் எதிரிலும் இல்லை என்பதனால அது இடைப்பட்ட நிலையிலே இருப்பதை அறிந்து உங்கன் என்கிற, உங்கன் என்றால் இந்த காஞ்சிபுரத்தில் என்பது பொருள். இந்த ஊரிலே மாதரார் முகத்து எழில் நோக்கி பெண்களுடைய முகத்தினுடைய அழகினை பார்த்து ஓர் வடிவம் கண்கள் நான்குளான் படைத்ததில், கம் என்றால் தலை, 4 தலைகளை கொண்டவன் யார் என்றால் நான்முகன். அவன் காஞ்சிபுரத்து பெண்களுடைய முக அழகினை பார்த்து இந்த முகத்தை போன்ற அழகு கொண்ட ஒரு பெண்ணினை படைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த பெண்ணை படைப்பதற்காக கையில பேனால மைய துவச்சுக்கிட்டு ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சானாம். அதாவது பிரமன் என்பவன் கையிலே பேனாவை வச்சுக்கிட்டு தான் படைக்கின்ற அந்த உயிரினங்களை எல்லாம் படமாக வரைந்து பிறகு அவற்றிற்குள் உயிரை ஊதி விடுவான் என்று ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த பாடலை சொல்கின்றார். இப்ப காஞ்சிபுரத்து பெண்கள் தான் புரோட்டோடைப், ரோல் மாடல். அவர்களை எடுத்துக்காட்டாக கொண்டு பிரமதேவன் என்ன பண்றாரு, ஒரு படம் போடுறார். அந்த படத்தை போடும் பொழுது முகத்தை போட்டுட்டார், பர்ஃபெக்டா போட்டுட்டார். ஆனா முகத்துக்கு கீழே கழுத்து கை கால் இதெல்லாம் வரையும் பொழுது இங்கு கொட்டிடுச்சு. அதனால இந்த படம் வேஸ்ட். எப்படி ஒரு கலைஞன் ஒரு சிலையினை வடிக்கும் பொழுது அந்த சிலையிலே பேதம் உண்டாகிவிட்டது, அது உடைந்து போய்விட்டது என்றால் அதனை திருக்கோயிலுக்கு அளிக்க மாட்டான், அதனை ஓரமாக கடாசி விடுவான். அதே போல பிரமன் இந்த படத்திலே ஏனைய உறுப்புகளை எழுதும் பொழுது அந்த மையானது குலைந்து போனது, அஞ்சனம் குலைந்து போனது என்ற காரணத்தினாலே இனி இந்த படம் வேண்டாம் என்று அந்த முகம் மட்டும் இருந்த படத்தினை தூக்கி எறிந்து விட்டான். எரியும் பொழுது வெறுப்பிலே ஆகாயத்தை நோக்கி எறிந்து விட்டான். அது ஆகாயத்திலே சென்று திங்களாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். என்ன பொருள்? பெண்களுடைய முகம் போன்றது அந்த திங்கள், திங்களை போன்றது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பெண்களுடைய முகம் என்ற உயர்வு நவிர்ச்சி என்று பார்க்கின்றோம். அடுத்தது 84வது பாடல். இவ்வரைப்பினில் இரவியும் மதியமும் வழியே செவ்வன் ஏகுராதொதுங்குவ இவர் முகச்சீர்க்கும் பவ்வம் நேரகள் அல்குர்க்கும் வடிவொடு பனைத்தேர் ஒவ்வுறாமை கண்டு உட்கொள்ளும் உட்கினால் அன்றே. உட்கொள்ளுதல் என்றால் கருதுதல், உட்கு என்றால் வெட்கம், நாணம். இவ்வரைப்பினில் என்றால் இந்த இடத்தில், அதாவது இந்த காஞ்சிபுரத்தில். முதல் பாடலிலே உவ்விடம் என்று சொல்லி இந்த பாடலிலே இவ்விடம் என்று சொல்வதற்கான அந்த சாதுரியம் என்னன்னு கேட்டா, நாம அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் என்பதனால காஞ்சிபுரம் கிட்டக்க வந்துருச்சு என்பது பொருள். இந்த காஞ்சிபுரத்திலே இரவியும் மதியமும் என்றால் சூரியனும் சந்திரனும் வழியே செவ்வன் ஏகுராது,
அவையெல்லாம் வானத்திலே நேரா போறத பார்க்கல. உண்மையில சூரிய சந்திரர்கள் எந்த ஊரிலும் வானத்தில நடு வானத்தை கிழித்து கொண்டு போவதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உத்தராயணம் தட்சிணாயனம் என்று 6 மாதங்களாக வருடம் பிரிக்கப்படுகின்றது. அப்ப உத்தராயணத்தில நடுவானத்திற்கு வடபாலும், தட்சிணாயனத்திலே நடுவானத்திற்கு தென்பாலும் தான் இந்த இரவி மற்றும் திங்கள் இவற்றினுடைய செலவானது இருக்கும். அதாவது இவை ஒதுங்கி போவதை போல் காணப்படும். நடுவானத்தினை கிழித்து கொண்டு போவதை போல் இவை காணப்பட மாட்டா. இதற்கு காரணம், பூமியானது தான் ஒரு கோணத்திலே சாய்ந்து கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரிய குடும்பத்திலே நடுவன் இருக்கின்ற சூரியனை தான் சுற்றி வருகின்றது. பூமியானது தன்னைத்தானே சுற்றுவதனால இரவும் பகலும் உண்டாகின்றன. பூமியானது சூரியனை இவ்வாறு தன்னைத்தானே சுற்றி கொண்டே சுற்றி வருகின்ற காரணத்தினாலே சீசன்ஸ், அதாவது பருவங்கள் மாறி மாறி அமைகின்றன என்பதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கிறோம். என்பதனால எந்த ஒரு ஊர்லயும் வானம் என்று அண்ணாந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், வானமானது 2 இடங்களிலே முடியும். அவற்றிற்கு ஹொரைசன் என்று பெயர். வானம் பூமியை தொடுவதை போல் காணப்படுகின்ற காட்சி. வானம் என்பது பூமியை தொடுவதில்லை, அது ஒரு காட்சி தான், அதை போல் காணப்படும். அதற்கு ஹொரைசன் என்று பெயர். அந்த கிழக்கிலும் மேற்கிலும் 2 பக்கங்களிலும் இருக்கின்ற அந்த ஹொரைசன், அந்த அதற்கு இடையிலே நடுவிலே நடுமையத்திலே இந்த திங்களோ அல்லது ஞாயிறோ செல்வதில்லை, மாறாக ஒதுங்கித்தான் செல்கின்றன. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு இங்க சொல்றார். காஞ்சிபுரத்துல என்ன காரணம்னா, இந்த பெண்களுடைய முக அழகு, அந்த அழகு தனக்கு இல்லையே என்பதனால அவர்கள் கண்ணிலே பட்டுவிடக் கூடாது என்று அஞ்சி வெட்கப்பட்டு கொண்டு இந்த திங்களானது ஒதுங்கி செல்கின்றது. சூரியன் ஏன் ஒதுங்கி செல்ல வேண்டும் என்று கேட்டால், சூரியன் ஒரு தேரிலே வருகின்றார். அந்த தேரினை விட அழகாக இவர்களுடைய அல்குல், அதாவது இடை பின்புறம் என்பது அல்குல். மனிதனுடைய இடைக்கு பின்புறம், ஆடவருக்கும் பெண்டிருக்கும் அல்குல் என்பது பொதுவான உறுப்பு. ஆனால் பெண்டிருக்கு அது தேர்தட்டினை போல அகன்று பறந்து இருக்கும் என்று அறிகின்றோம். என்பதனால பெண்களுடைய அல்குலுக்கு தேர் என்பது ஊமையாகின்றது. சூரியனுடைய தேர் என்பது அதற்கு இணையாகாது என்ற காரணத்தினாலே சூரியனும் வெட்கப்பட்டு கொண்டு இவ்வாறு ஒதுங்கி செல்கின்றான் என்று இந்த 84 பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சூரிய சந்திரர்கள் காஞ்சிபுரத்திலே காமாட்சியம்மன் அருள்பாலிக்கின்ற அந்த காமக்கோட்டம் என்ற திருக்கோயில் இருக்கின்றது. அந்த திருக்கோயிலுக்கு நேர் மேலே பறப்பதற்கு அச்சம். அவ்வாறு பறப்பது என்பது அவமரியாதை என்பதனால அந்த திருக்கோயிலுடைய விமானத்தை பிரதட்சிணம் செய்வதை போல அவை ஒதுங்கி செல்கின்றன என்று இந்த கருத்தானது கூறப்பட்டிருக்கின்றது பெரிய புராணத்துல. எங்கு அப்படின்னு பார்த்தா, திருக்குறிப்புத்தொண்ட நாயனார் புராணம் 74வது பாடல்ல இந்த கருத்தினை சேக்கிழார் பெருமான் நமக்கு அளிக்கின்றார். அந்தமின்றி நல் அறம் புரிந்தளிக்கும் அன்னை தன் திரு காம கோட்டத்தில் வந்து சந்திர சூரியர் மீது வழிகொள்ளாது அதன் மருங்கு போதலினால் சந்தமாதிரம் மயங்கி எம் மருங்கும் சாயை மாறிய தன்றிசை மயக்கம் இந்த மாநிலத்தவரெல்லாம் காண என்றும் உள்ளதொன்று இன்றும் அங்கு உளதால். எல்லையில்லாத அறங்களை புரிகின்றாள் அன்னையாகின்ற காமாட்சி தேவி. காமக்கோட்டம் என்ற அந்த திருக்கோயிலில் இருந்து, கோட்டம் என்றால் இடம், உரைகின்ற இடம், காமம் என்றால் ஆசை, அனைத்து உயிர்களுடைய விருப்பங்களும் நிறைவேற்றிக் கொண்டு அருள்பாலிக்கின்ற அம்மை உரைகின்ற திருக்கோயில் காமக்கோட்டம். அந்த காமக்கோட்டத்திற்கு வந்த சந்திர சூரியர்கள் அதன் மீது வழிகொள்ளக்கூடாது என்ற மரியாதை காரணமாக அதனை சுற்றி கொண்டு செல்கின்றார்கள். இவ்வாறு சுற்றி கொண்டு செல்வதனால இங்கு மட்டும் வந்து சுற்றி கொண்டு செல்கிறார்கள் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். இந்த இடத்திற்கு வந்த உடனே மட்டும் அவங்க நேர போகாம சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க, பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவர்கள் இவ்வாறு பிரதட்சிணம் செய்வதனால சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கே தானே செல்ல வேண்டும். அவன் பிரதட்சிணம் செய்யும் பொழுது வட்டமாக செல்கின்ற காரணத்தினால அவன் மாலையிலே மேற்கிலே சென்று விடுவதற்கு முன்பாக
ஒரு ஃபுல் சர்க்கிள் பண்ணிடலாம் என்பதனால அப்பொழுது திசை மயக்கம் ஏற்படும். எப்படி ஏற்படும் என்று கேட்டால், நம்முடைய நிழல் என்பது மாலையிலே கிழக்கே விழும். ஆகவே மாலை நேரத்திலே நம்முடைய நிழல் விழுவதை கொண்டு அதனை கிழக்கென்று அறியலாம். காலையிலே நம்முடைய நிழல் என்பது மேற்கே விழும். அதனை கொண்டு இது காலை நேரத்திலே நிழல் விழுகின்ற திசையினை கிழக்கு என்று முடிவு செய்யலாம். இவ்வாறு கிழக்கு அல்லது மேற்கினை முடிவு செய்வதற்கு சூரியனுடைய அந்த ஓட்டமானது பயன்படுகின்றது. ஆனால் அதே சூரியன் அன்னையினுடைய விமானத்தை சுற்றி வருகின்ற காரணத்தினாலே மேற்கிலும் நிழல் என்பது சுற்றி சுற்றி விழுகின்றது. அதுபோல காலையிலும் அது சுற்றி சுற்றி விழுகின்றது என்பதனால காஞ்சிபுரத்திலே நிழல் விழுகின்றதை வைத்து திசையினை முடிவு செய்ய முடியாது. அதனால சந்த மாதிரம் மயங்கும் அழகான திசை மயக்கம் என்பது காஞ்சிபுரத்திலே உண்டாகும். அது இந்த உலகத்திலே இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும்படி காஞ்சிபுரத்தில் மட்டும் உண்டாகும். அது அன்று போல் இன்றும் உண்டாகி கொண்டிருக்கின்றது, சென்று பாருங்கள் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு இந்த திருக்குறிப்பு புராண பாடலிலே கூறுகின்றார். அதிலிருந்து இதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய ஆசிரியர். வேறொரு காரணத்தை இங்கு கூறுகின்றார் என்று பார்க்கின்றோம். அடுத்த 85வது பாடல். தங்கள் வான்முகம் மதிய சார்தரும் பணிக்கு துங்கமாட மேல் மின்னனார் வெற்றுமை தோற்ற திங்கள் மாட்டு அறிகுறி ஒன்று செய்து வைத்தனரால் உங்கண் மாநிலம் களங்கமென்றிடப்படும் அதுவே. இந்த பெண்கள் தங்களுடைய ஒளிமிகுந்த முகம் அதனை முழு நிலா என்று நினைத்து கொண்டு அதனை விழுங்குவதற்காக பாம்பானது சீறிக்கொண்டு வருகின்றதா. பாம்பிற்கும் திங்களுக்கும் பகை என்பது இலக்கிய மரபு. பாம்பொடு திங்கள் பகுதீர் தாண்டாய் என்று அப்பர் பெருமான் இந்த கருத்தினை பல இடங்களிலே கூறுவார். அதற்கு அத்தியாத்மகமாக, அதாவது மிஸ்டிக் மீனிங் என்னன்னு கேட்டா, திங்கள் என்பது மனிதனுடைய அறிவு, பாம்பு என்பது ஐந்தலை அரவு, ஐந்தலை அரவு என்பது ஞானேந்திரியங்களாகின்ற ஐந்தினுடைய சேட்டை, பொறிகளுடைய சேட்டை. பொறிகளுடைய சேட்டை நிகழும்போது திங்களானது நலியும், மனிதனுடைய அறிவு என்பது குன்றும். ஆனால் தன் மெய்யடியார்கள் மாட்டு பெருமான் அவர்களை தன் கருணையினால் காத்து விடுகின்றான். அதாவது ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் தம் பின் செல்கின்ற தவத்தினை கொண்டவர்கள் அடியார் பெருமக்கள். யாரை போல் என்று கேட்டால், திருச்செங்கலூரிலே வாழ்ந்து வந்த அந்தனர் பெருமக்களை போல என்று சண்டேச நாயனார் புராணத்திலிருந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்காட்டாக நமினந்தி அடிகள், அப்பூதி அடிகள், இவர்களை கொள்ள வேண்டும். இவர்கள் இல்லறத்தார்களாக இருந்தாலும் துறவிகளுக்கு உரிய அடிகள் என்ற பட்டத்தினை பெற்றிருக்கிறார்கள். அதே போல முருகநாயனாரும் இல்லறத்தார் தான் இருந்தாலும், இல்லறத்தாராக இல்லாவிட்டால் அவர் வர்த்தமானீச்சரத்திலே பெருமானை தீண்டி பூஜை செய்ய முடியாது என்ற காரணத்தினாலே அவர் இல்லறத்தார் என்று முடிவு செய்யலாம். அவருடைய வீட்டினை மடம் என்று கூறுகின்றது பெரிய புராணம். இதெல்லாம் எதை காட்டுகின்றது கேட்டா, அவர்கள் இல்லறத்தை கடைபிடித்தாலும் ஐம்பொறிகளையும் கட்டி ஆண்டனர். ஏன பாமர மக்களை போல ஐம்பொறி செட்டையினாலே அவர்களுடைய அறிவு என்பது குன்றவில்லை என்பதை காட்டுகின்றது. என்பதனால தன்னுடைய மெய்யடியார் மாட்டு பெருமான் பாம்பொடு திங்கள் பகை தீர்த்து ஆள்கின்ற பெருங்கருணை கொண்டவன் என்பது பொருள். இலக்கியத்திலே பாம்பினை கண்டு திங்களானது அஞ்சும். திங்களை கண்டு பாம்பு என்ன பண்ணும்? விழுங்குவதற்கு சீறி வரும். இப்பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பெண்களுடைய முகம் என்பது முழு நிலா போல காணப்படுவதனால அந்த நிலவினை கவ்வ வருகின்ற பாம்பினை இந்த பெண்கள் தவிர்க்க வேண்டும். அதற்கு என்ன பண்றாங்க? உயர்ந்த மாடி வீடு மேலே இருக்கின்ற மின்னலை போன்றிருக்கின்ற இந்த பெண்கள் திங்களுக்கும் தங்கள் முகத்திற்கும் வேற்றுமை தோன்ற வேண்டும் என்பதே, இந்த பாம்புக்கு வேற்றுமை தெரிய வேண்டும் என்பதற்காக விண்ணிலே இருக்கின்ற திங்களிலே ஒரு குறி போட்டு வைத்தார்கள். இதுதான் திங்கள் என்று தங்களுடைய கையிலே இருக்கின்ற தூரிகையினாலே, கருப்பு மையினாலே அங்கு ஒரு சில குறிகளை இட்டு வைத்தார்கள். அதுதான் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது களங்கம் என்று அறியப்படுகின்றது. இப்பொழுது தங்கள் முகத்தை நோக்கி வருகின்ற பாம்பினை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தடுத்து, திங்கள் என்பது வானிலே இருக்கின்றது, அந்த கரையினை கொண்டு உண்மையான திங்களை அறிந்து கொள்வாயாக, அதன் மீது நீ பாயலாம் என்று திசை மாற்றி விடுவார்கள். இவ்வாறு அவர்கள் செய்தார்கள் என்று இங்கு ஒரு உயர்வு நிகழ்ச்சியானது சொல்லப்படுகின்றது. இந்த 3 பாடல்களிலே
83வது பாடலிலே ஊ என்ற சுட்டினையும் 84வது பாடலிலே ஈ என்ற சுட்டினையும் 85வது பாடலிலே அங்கன் மாநிலம் என்ற ஆ என்ற சுட்டினையும் இவ்வாறு திருக்கோவையாரை அடிப்படையாக கொண்டு 3 சுட்டுக்களையும் நம்முடைய ஆசிரியர் பயன்படுத்துகின்றார். ஆ என்ற சுட்டு தொலைவிலே இருப்பதை சுட்டுவது, அது தொலைவிலே வானிலை இருக்கின்ற அந்த நிலைவினை சுட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது 86வது பாடல். மறைந்திடாமறு பயில் மதி முகத்தெழில் பெறாது குறைந்து பார்க்கும் அங்கு அறிவைமார் கோணுதல் கடுப்ப நிறைந்து பார்க்கும் மீண்டு அவர் முகம் நிகர்ப்ப மற்ற இவ்வாறு அறைந்த திங்கள் தோறு அலமரும் அக்கறை பசுப்போல். திங்கள் என்பது வளர்பிறை தோறும் வளர்கின்றது, முழு நிலவாக வளர்ந்து விட்டது. பிறகு தேய்பிறை தோறும் தேய்ந்து அமாவாசை என்று அது இருந்தும் காணப்படாமல் இருக்கின்றது என்பதை நாம் அனுபவத்திலே பார்க்கின்றோம். இது திங்கள் தோறும் நிகழ்கின்றது, ஒவ்வொரு மாதமும் நிகழ்கின்றது. இதற்கு ஒரு காரணத்தை தற்குறிப்பேற்றத்தினாலே நம்முடைய ஆசிரியர் கற்பிக்கின்றார். ஏன் இவ்வாறு நிகழ்கின்றது அப்படின்னு கேட்டா, திங்கள் முதலிலே முழு நிலவாக இருக்கும் பொழுது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பெண்களை குறிந்து பார்க்கின்றது. பார்த்தால் அவர்கள் முகத்திலே கரையே இல்லை. கரையில்லாத அவர்கள் முகத்திற்கு தன்னுடைய நில ஒளி வட்டம் என்பது இணையாகாது என்பதனால அது தேய தொடங்குகின்றது. தேய்ந்து அது பிறையாக ஆகிவிட்டால் அவருடைய நெற்றிக்கு இணையாகலாம் என்ற எதிர்பார்ப்பு, ஆசை, ஹோப், அதனால அவ்வாறு குறைய தொடங்குகின்றது. அஷ்டமி சந்திரனை பெண்களுடைய நெற்றிக்கு ஊமையாக சொல்வார்கள். லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட அது சொல்லப்பட்டிருக்கின்றது. அம்மையினுடைய நெற்றி என்பது 8ஆம் பிறை சந்திரனை போல இருக்கின்றது. அது நான் ஏற்றப்பட்ட ஒரு வளைக்கப்பட்ட வில்லினை போலவும் 8ஆம் பிறை சந்திரனை போலவும் உருவத்திலும் ஒளியிலும் காணப்படும் என்று பார்க்கின்றோம். அதே போல இந்த பெண்களுடைய நெற்றிக்காவது இணையாகலாமே என்ற ஆசையினால முழு நிலவு என்பது தன்னுடைய களங்கத்தை மறைப்பதற்காக அது தேய்ந்து கொண்டே வந்து பிறையாக ஆயிற்று. இப்பொழுது பிறைச்சந்திரனிடத்திலே களங்கமானது அறியப்படாது. இருந்தாலும் அது பிறையாக ஆகி நெற்றிக்கு இணையாக ஆவோம் என்ற ஆசையிலே வந்தால் நெற்றிக்கு இணையாக ஆக முடியல. என்ன காரணம் என்று கேட்டால், அந்த நெற்றி என்பது இந்த பிறைச்சந்திரனோட அதிகமாக ஒளி வீசுகின்றது என்பதனால நாம் வளர்ந்து ஒளி குடினோம் என்றால் இவருடைய முகத்திற்காவது இணையாகலாம் என்ற ஆசையினால அது மீண்டும் வளர்ந்து முடிநிலவா ஆகின்றது. இப்படி சலிப்போ வெறுப்போ தளர்ச்சியோ இல்லாமல் திரும்பி திரும்பி படையெடுத்த ஒரு மன்னரை போல அது என்ன பண்ணுது, வளர்ந்தும் குறைந்தும் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பெண்களோடு எப்படியாவது ஒரு நாளாவது நாம் இணையாகி விட வேண்டும் என்று இடைவிடாது முயன்று கொண்டே இருக்கின்றது என்று இந்த 86வது பாடலிலே சொன்னார். அடுத்தது 87வது பாடல். கதிர் செய் மாடமேல் புலவி தீர் கலவியின் முடிவில் வெதிர் செய் தோழியர் கொன்கர்தம் மருமம் மேல் வதனம் பதிய வைத்தனர் துயிலுவர் அற்றம் பார்த்திருந்து புது முகத்து எழில் உடுபதி ஒவ்வூரா பொருட்டே. கதிர் செய் மாடம் மேல், ஒளி வீசுகின்ற மாடிகளின் மேலே, புலவிதீர் கலவியின் முடிவின், கலவி என்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இன்பமாய் இருப்பது. அதற்கு இடையிலே பெண் என்பவள் அந்த ஆடவனோடு ஏதாவது சிறு சிறு குற்றங்களை கண்டுபிடித்து சண்டைப்பட்டு கொண்டே இருப்பாள். அதுதான் அந்த கலவி இன்பத்தினை அதிகரிக்கும். தைத்திங்கள் என்று சக்கரை பொங்கல் பண்ற அம்மா கொஞ்சம் உப்பு சேர்த்து பண்ணுவாங்க. அந்த உப்பு என்பது என்ன பண்ணும், அந்த சக்கரை பொங்கலுடைய இனிப்பினை அதிகரித்து காட்டும். அதுபோல கலவி என்ற இனிப்பிலே உப்பு போல அதன் இனிப்பினை அதிகரித்து காட்டுகின்ற உப்பை போல புலவி சண்டை என்பது வரும். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்று வள்ளுவர் நமக்கு விளக்குகின்றார். எத்தனையோ காரணங்கள், பொய்யான காரணங்கள், மெய்யான காரணங்கள், இவற்றினெல்லாம் இந்த பெண் என்பவள் தன் கணவனோடு ஊடிக்கொண்டே கூடிக்கொண்டிருப்பாள். இந்த ஊடல் தீர்ந்த நிலையிலே கலவியானது முற்று பெறும். அந்த கலவி முற்று பெற்ற பிறகு அந்த பெண்ணானவள் உறங்குவாள். வெதிர்சை தோழியர், வெதிர் என்றால் மூங்கில், பச்சை மூங்கிலை போன்ற வளவழப்பும் மென்மையும் கொண்டிருக்கின்ற
தோள்களை கொண்ட அந்த பெண்கள் தங்கள் கொண்கர்தம் மருவமேல் வதனம் வைத்து உறங்குவார்கள். கொண்கர் என்றால் கணவன்மார்கள், அவருடைய மருவம் என்றால் மார்பு, மார்பின் மேல் வதனம் என்றால் முகம். தங்களுடைய முகத்தினை அந்த ஆடவருடைய மார்பின் மீது குப்புற வைத்துக் கொண்டு மறைத்து கொண்டு அவர்கள் உறங்குவார்கள். தங்கள் முகம் பிறருக்கு தெரியாமல் கணவன்மார்களுடைய நெஞ்சிலே பதிய வைத்துக் கொண்டு உறங்குவார்கள். எதற்கென்று கேட்டால், இவர்கள் உறங்கும் போது இவர்கள் அறியாமல் இந்த முகத்தினுடைய அழகினை கவர்ந்து கொண்டு சென்று விடலாம் என்று திட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றான் திங்கள். அவனுக்கு உடுபதி என்று பெயர். உடு என்றால் விண்மீன், நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களுக்கு தலைவனாக இருப்பவன் திங்கள் என்பது புராண வழக்கு, இலக்கிய வழக்கு என்பதனால நட்சத்திரங்களுக்கு தலைவனாக இருக்கின்ற அந்த திங்கள் என்பவன் இந்த பெண்கள் ஏமாந்த போது அற்றம் பார்த்து என்றால், அற்றம் என்றால் நேரம், சமயம் பார்த்து, அதாவது ஏமாந்த போதோ சோர்வுற்று இருக்கும் பொழுதோ நேரம் பார்த்து இவருடைய முகத்தினுடைய அழகினை திருடி கொண்டு விடலாம் என்று அவன் எதிர்பார்த்து இருப்பதை அறிந்த இந்த பெண்கள் கலவியின் முடிவிலே தங்கள் முகத்தை திங்களுக்கு காட்டாமல் தங்கள் கணவன்மார்களுடைய மார்பின் மீது புதைத்து கொண்டு உறங்குவார்கள் என்று அந்த கலவி சிறப்பினை இங்கு கூறுகின்றார். அவர்கள் கவலையற்று தங்கள் கணவன்மார்கள் நெஞ்சிலே முகம் வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி எல்லாரும் இன்பமாக இருக்கின்றார்கள். அந்த காஞ்சிபுரத்திலே இன்புறாது இருக்கின்ற எந்த பெண்ணும் இல்லை என்பது பொருள். 88வது பாடல். தேங்கும் ஊடலின் மாதரார் பறித்து எரி செங்கேள் ஓங்கு பன்மணி அவரடி வருந்தினைந்து உளைய ஆங்கு நாள்தோறும் பைதுருத்து அவிர்வன கொடிதார் தாங்கள் செய்வினை தங்களுக்கே பகையாமே. இப்ப நாம ஒரு கெட்ட காரியம் பண்றோம்னா அது நமக்கே யமனா போய் முடியும். இன்னொருத்தர் வழுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வர வழியில ஒரு வாழைத்தோலை போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், அவங்க அது மேல காலை வச்சுதான் போகணுங்கிறது இல்ல. அவங்களுக்கு நல்வினை இருந்தால் அதனை தாண்டி கொண்டு போய் விடுவார்கள். ஆனால் திரும்பி எதிர் வருகின்ற நாம் தான் அந்த வாழைத்தோலை போட்டிருக்கோங்கிறத மறந்து போய் அது மேல காலை வச்சு வழுக்கி விழுந்துருவோம். அப்பொழுது நாம் செய்கின்ற தீவினை நமக்கு பலனளிக்கும் என்பதை காட்டுவதை போல இந்த பெண்கள் எல்லாம் கணவன்மார்களோடு காரணம் இல்லாமல் ஊடுகின்றார்கள், வேணும்னே அவர்களுக்கு வெறுப்பேற்றுவதற்காக. அவ்வாறு ஊடும் பொழுது என்ன பண்றாங்க, அந்த கணவன்மார்கள் எல்லாம் தங்களுக்கு வாங்கி அணிவித்திருக்கின்ற நவரத்ன மாலைகளை எல்லாம் பறித்து எரிகிறார்கள். நீ வேணாம், உன்னுடைய நகையை வேணாம் என்று சொல்லி பறித்து கழுத்திலிருந்தும் கையில் இருந்தும் காலில் இருந்தும் அந்த நகைகளை எல்லாம் பறித்து வீசி எறிகின்றார்கள். வீசி எறிகின்ற காரணத்தினாலே அவையெல்லாம் தொப்பென்று விழுவதனால அவற்றிலே பதிக்கப்பட்டிருக்கின்ற மாணிக்க கற்கள் எல்லாம் உதிர்கின்றன. அத உதிர்ந்த அந்த கற்கள் மீது இவர்கள் பகலிலே அந்த வைகரையிலே புலர்ந்தும் புலராத நேரத்திலே ஒளி மிகாத நேரத்திலே இவர்கள் தங்களை அறியாமல் அந்த மாணிக்க கற்களின் மீது தங்கள் கால்களை மோதிக்கொண்டு பாதங்களே நோவுறுகின்றார்கள். பாதங்கள் நோவுறுகின்றன. அவ்வாறு இவர்களுடைய கால்களிலே குத்தி அந்த மாணிக்கங்கள் ஒளிர்கின்றன. இதுல இருந்து என்ன தெரியுது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதனால தப்பான காரியம் செஞ்சா அது நமக்கு நிச்சயமாக துன்பத்தை விளைவிக்கும் என்பதனை இந்த பாடலானது நமக்கு காட்டுகின்றது. இது ஒரு வேற்று பொருள் வைப்பணி. வேற்று பொருள் வைப்பணி என்பது என்னன்னா, உலகில் அறத்தினை ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டிலே வைத்து கூறுவது. உலகிலே பிறருக்கு துன்பம் விளைப்பவர்கள் தங்களுக்கே துன்பம் விளைத்துக் கொள்வார்கள் என்பது உலகில் அறம். அந்த ரூலினை இங்கு காட்டுகின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த 86வது பாடல்ல ஒரு ஊமை சொன்னார். அதை நான் உங்களுக்கு விளக்க விட்டுட்டேன். என்னன்னா, இந்த திங்களானது பெண்களுடைய நெற்றியை போல் இருக்க வேண்டும் என்று தேய்ந்தோம், பிறகு இவருடைய முழு முகத்தை போல் இருக்க வேண்டும் என்று வளர்ந்தோம், இவ்வாறு தேய்ந்து வளர்ந்து வருகின்றதே, அதற்கு ஒரு ஊமை சொன்னார். அக்கறை பசு போல் என்று சொன்னார். ஒரு பசுமாடு என்ன பண்ணுமா, ஒரு இடத்துல மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது நதிக்கு எதிர்பக்கத்திலே அதிக புல் இருப்பதை போல் அதுக்கு காணும் என்பதனால் அது என்ன பண்ணும், கடந்து சென்று அக்கறையிலே மேயும். அக்கறையிலிருந்து தான் கைவிட்டு வந்த எதிர்கரையை பார்க்கும் பொழுது அங்குதான் அதிகமாக பச்சை புல் இருப்பதை போல தோன்றும். இவ்வாறு அந்த பசுவானது இங்கும் அங்கும் சென்று உழலும். அதனைத்தான் அக்கறை பசு என்று கூறுகின்றார்கள். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று நாம் கூறுவது உண்டு. அதை போல இந்த திங்களானது மாறி மாறி வளர்ந்தும் தேய்ந்தும் வருகின்றது என்று சொன்னார்.
அடுத்தது 89வது பாடல். விருந்து நாள்தோறும் இடையராது எதிரும் மேதகவால் அருந்திரல் சிறு புதல்வர் சூழ்ந்து அணுகிடும் திறத்தால் முருந்து முரலார்க்கு ஆயிடை கொள்நர்வால் முண்ட மருந்தில் ஊடலும் சிறுவரை அன்றி மேவாதால். ரொம்ப அழகான பாட்டு இது. இதனை அடுத்த வகுப்பில் தான் விளக்க வேண்டும். பாடலுடைய பொருளை சுருக்கமா சொல்றேன். இந்த பெண்கள் கலவியின் போது கணவன்மார்களோடு அடிக்கடி சண்டை பிடிக்கின்றார்கள். ஆனால் அந்த சண்டையெல்லாம் ரொம்ப நேரம் நிற்காதாம். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கணவன் காட்டுகின்ற அன்பினாலே இந்த சண்டையானது தீர்ந்து போவது என்பது ஒரு பட்சம். இருந்தாலும் இவர்கள் வேண்டுமென்றே தீரா உடல் கொள்ள வேண்டும், இவனை ஒரு கை பாத்திர வேண்டும் என்று உண்மையான ஒரு காரணம் பற்றி சிறந்திருந்தாலும் கூட அந்த ஊடலுக்கு மருந்தில் ஊடல் என்று பெயர். அதாவது தீர்க்கின்ற வாயில் காணப்படாத ஊடல். அந்த ஊடலுக்கும் வாயில் உண்டு. என்ன வாயில் கேட்டா, கணவன் விருந்தினரை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்து விட்டான் என்று சொன்னால் அப்பொழுது தலைவனுடைய ஊடல் தீர்ந்து போகும். என்ன காரணம்? விருந்தினர்களை உபசரிக்கின்ற கடமைப்பாடு கொண்டிருக்கின்றாள் என்பதால வீட்டுக்காரர்கிட்ட அன்போடு பேசுவாள், எரிந்து பேச மாட்டாள். அதே போல கணவன் இருவரும் பெற்ற பிள்ளையோடு வருவான் என்று சொன்னால் அந்த பிள்ளை முகத்தை கண்ட தாயாகின்ற தலைவியினுடைய சினமானது மாறி போகும். அந்த பிள்ளைனை தனக்கு தந்து உதவிய கணவனை அன்போடு அவள் ஏற்றுக்கொள்வாள் என்று இந்த இரண்டும் இடைவிடாது நிகழும் அந்த காஞ்சிபுரத்தில் என்பதனால தீராத உடலை கூட தீர்ப்பதற்கு கணவன்மார்கள் இந்த இரண்டு வழிவகைகளை பின்பற்றுவார்கள். என்ன வழிவகைகள் கேட்டா, விருந்தோடு எதிர்தல் மற்றும் தன்னுடைய புதல்வனையே பற்றுக்கூடாக வந்து வாயில் கேட்டல் என்று பார்க்கின்றோம். இந்த இரண்டும் சிறப்பான இரண்டு துறைகளாக திருக்குவையாரிலே இறுதி அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த விஷயத்தை வருகின்ற வகுப்பிலே பார்த்து இந்த பாடலுக்கான உண்மையான பொருளை படிப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.